பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சாலும் முடிஞ்சது. ஆனா, ஃபேட்மேனோட வன்மம் கொஞ்சம் கூட முடியலன்னு தான் சொல்லணும். என்னடா அது காத்து இப்படி அப்படி அடிக்குதேன்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாரி சப்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சௌந்தர்யா பக்கம் சாஞ்சார் இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, விஷால் பக்கம் சாஞ்சிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவரோட புரொடக்ஷன்ல இவரு நடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்காம். இவர் தான் ஹீரோ மெட்டீரியல். இவருக்கு இந்த வருஷம் அதிகமான வாய்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏகவிதமான பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல சில பேர் கேட்டாங்க, இந்த வருஷம் யாருக்கு அதிகப்படியான சினிமால வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா, விஷாலு ஒரு ஹீரோ மெட்டீரியல். அவர் நிறையவே சாதிப்பாராம். சத்தியான ஒரு வில்லன் மெட்டீரியல். அதனால அவருக்கு வில்லனுக்கு தன்மையான நிறைய ரோல் வரும். அப்படின்னா லேடீஸ்ல யாருன்னு கேட்டதுக்கு சௌந்தர்யா, பவித்ரா, தர்ஷான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஏத்தி பேசிட்டு இருக்காரு. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சீரியல் மட்டும்தான் சரி வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, சௌந்தர்யாலாம் விடுங்க. அப்போ இன்னொருத்தங்க இருக்காங்களே, ஜாக்லின் பத்தி கேட்டா, ஜாக்லினை தொட்டா அவங்களோட ஃபேண்டம் என்ன கண்டபடி பேசுறாங்க. ஜாக்லின்க்கு என்ன இது? அவங்கள விட சௌந்தர்யா பெஸ்ட்ன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே கேள்வி கேட்குறாரு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவ உண்மையா இருக்கா. அவ பண்ணா பாரு ஒரு கலாட்டா மாதிரி ஒரு சம்பவம். அது எங்கேயுமே அவளை நிலைத்து நிற்கும். ஏன் சார், இது உள்ள போறதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவை அப்படி இப்படி பேசுனீங்களேன்னு கேட்டதுக்கு அதுவுமே மழுப்பி பேசிட்டு இருக்காரு. விஷ்ணுக்கும் இவருக்குமே ஆகல. விஷ்ணு இவங்க பொண்டாட்டி கிட்ட பேசினது அவ்வளோ பெரிய ரகல போட்டவர். இப்ப என்ன ஒரு திடீர் திருப்பம் தெரியல. ஒருவேளை சௌந்தர்யா இவரோட புரொடக்ஷன் கம்பெனியில நடிக்கிறதா ஒத்துக்கிட்டாங்களோ என்னவோ. வர்ஷினிய பத்தி கேட்டதுக்கு வர்ஷினிக்கு இந்த கேமும் புரியல, ஒன்றும் புரியல. சௌந்தர்யோட ஃபேண்டம் இவங்கள தொட்டுட்டாங்களாம். அதனால முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களாம். ஆனா சௌந்தர்யாக்கு சப்போர்ட் எப்பவுமே வர்ஷினி பண்ண மாட்டாங்களாம். நீங்க எப்படி சார்ன்னு கேட்டதுக்கு, நீங்க வேற, நான் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ல போலான் இருக்கேன். ஏன்னா படம் 15 பண்ணிட்டேன். என்னவோ இவரு இதுவரைக்கும் இட்டு கொடுத்த மாதிரி தான் அதையும் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் கேரக்டர் ஆர்டிஸ்டா வரதுக்கு நிறைய வளம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 3 படம் நடிச்சிட்டாரா இவரும். தற்பெருமைக்கு கொஞ்சம் கூட குறையலன்னு தான் சொல்லணும். ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள நடந்த கலாட்டாவும் சரி, இப்ப இருக்கிற கொண்டாட்டம் வரைக்கும் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி தான் கேங்கா விளையாடிட்டு இருக்காங்க. இதோட ஷோ முடிஞ்சு போச்சு. சரி சார், நீங்க அல்டிமேட்டுக்கு போவீங்களான்னு கேட்டதுக்கு, அல்டிமேட் பக்கம்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா, நான் போயிட்டு வந்ததுக்கே இப்ப என்ன ஒரு மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள. நான் எதுக்கு போணும்? ரிவ்யூவரா எனக்கு நெறைய சம்பளம் கிடைக்குது. அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. சௌந்தர்யா ஃபேண்டம் முடிஞ்சு போச்சு. தீபக்கோட ஃபேண்டம் முடிஞ்சு போச்சு. ஏன் சார் தீபக் நீங்க போலன்னு கேட்டதுக்கு, அதுக்கு தான் முத்துக்குமரன் இருக்கானே, நான் எதுக்கு போணும்னு சொல்லிட்டு பொறாமையா பேசிட்டு இருக்காரு. கம்பெனி ஷோல சௌந்தர்யா முத்துக்குமரனை வச்சு செஞ்சதா சொல்றாங்க. ஆனா இந்த ஷோல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் சௌந்தர்யாவை நல்லா வச்சு செஞ்ச மாதிரி இருந்தது. வழக்கம் போல கொண்டாட்டம் ஷோல 6 பேருக்கு மட்டும்தான், அதாவது முக்கியமா இருக்கிற விஜய் சேதுபதிக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஏதோ அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்களாம். மீதி பேருக்கு கொடுக்கல போல இருக்கு. அதுவே சில பேருக்கு மனக்கசப்பும் இருந்திருக்கான். இனிமே என்ன சொல்றாங்கன்னா, கேம் சேஞ்சர் மஞ்சரி கிடையவே கிடையாதான். கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் அருணுக்கு தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு டாபிக்மே பேசியிருக்காரு. முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு இவர் தான் முழுக்க முழுக்கும் காரணத்தை அங்க இங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் தான் காரணமா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப சௌந்தர்யா, விஷால் முன்னேற்றத்துக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டும் இருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிகழ்ச்சியோட சம்மந்தமான அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.